அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் ஆசான் வளர்சு தினேஷ் ராஜா. நம்ம இந்த சீரீஸ்ல அஸ்ட்ரோ நியூமராலஜி ஜோதிடத்தில் எண்கணிதம் என்ற தலைப்புல சில டிப்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். பொதுவா ஒருத்தங்க தொழில் நிறுவனத்துக்காக பெயர் வைக்க போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த தொழில் நிறுவனம் யாருடைய பெயர்ல ஆரம்பிக்கணும் அப்படிங்கறத முடிவு பண்ணணும். சில பேருடைய ஜாதகத்துல 10ஆம் இடம் வீக்கா இருக்கும். அப்ப அவங்க பேர்ல தொழில் நிறுவனம் ஆரம்பிக்க கூடாது. குழந்தைங்களுடைய ஜாதகப்படி ஆரம்பிக்கிறோம்னா குழந்தைங்களோட பெயரை கூட நம்ம வைக்க முடியும். அதுல நிறைய சூட்சமங்கள் இருக்கு. எப்படிப்பட்ட பெயர் வச்சா அந்த நிறுவனம் நல்ல லாபகரமான நிறுவனமா மாறும் அப்படிங்கிறதுக்கு 10ஆம் இடத்தோட எந்த பாவம் எந்த கிரகம் தொடர்பு ஏற்படுதோ அதுல எந்த பாவம் கிரகம் வலிமையா இருக்கோ அதனோட பெயரை நம்ம வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேருக்கு 5 குடைவன் 10ல இருக்கும். அவங்களுக்கு 5ஆம் பாவம் ரொம்ப நல்லாவும் இருக்கும். அப்ப குலதெய்வத்தோட பெயரை உங்க தொழில் நிறுவனத்துக்கு வச்சீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும். இந்த மாதிரி விதவிதமான சூட்சமங்கள் இருக்கு. சோ அதை நான் கிளாஸ்ல சொல்லிக் கொடுக்க போறேன். அந்த வகுப்பு 31/12/2023 இந்த வருஷத்தோடைய நிறைவு நாள்ல இறுதி வகுப்பா நம்ம நடத்த போறோம். இந்த வகுப்புல ஜாயின் பண்ணி நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கலாம். இதற்கான கட்டணம் அது சம்பந்தப்பட்ட விவரங்கள்ல கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. பழைய மாணவர்களுக்கு கட்டண சலுகையும் உண்டு. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.